செக்ஷன் 15.2ல எக்ஸாம்பிள் 3. ஸோ இந்த சம்மில் வந்து டைப் 1 ரீஜியனில் போட்டோன்னா டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஒய்க்கு லிமிட் பார்க்கும்போது இங்கே ஒரு வேல்யூ லிமிட் வரும், இங்கே ஒரு லிமிட் வரும். அதனால் வந்து இங்கே டைப் 1 கன்சிடர் பண்ணாமல் டைப் 2க்கு போயிடுறோம். ஸோ எக்ஸாமில் வந்து நீங்கள் இந்த டைப் 2 போட்டுட்டு அப்படியே ப்ராப்ளம் செஞ்சால் போதும். இந்த டைப் 1 வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நேராக வந்து இந்த டயக்ராமுக்கு வந்துடுறீங்க. ஸோ இந்த டயக்ராம் வந்து அவங்க கொடுத்துருக்கிறது y = x - 1ங்கிற லைன், அதை அப்படி ட்ரா பண்ணிடுறீங்க. அப்புறம் இந்த y² = 2x + 6ங்கிறது பேரபோலா, அதை ட்ரா பண்ணிடுறீங்க. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு ஷேர் பண்ணிவிட்டு இப்போ லிமிட் பார்க்குறோம். ஸோ லிமிட் வந்து y வந்து அதாவது டைப் 2 ரீஜனை நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸோட லிமிட்ஸ் வந்து பவுண்டட் பை ஃபங்க்ஷன்ஸாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த இது இப்படி பார்க்குறோம். எக்ஸோட லிமிட்டு, ஒய்யோட லிமிட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போ ஒய்யோட லிமிட் பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்து y வந்து -2லேருந்து மேலே வந்து +4 வரைக்கும் இருக்குது. அப்போ ஒய்யோட லிமிட் வந்து -2 to +4. எக்ஸோட லிமிட் பார்க்குறது ஹரிசாண்டல் லைன், இந்த மாதிரி ஹரிசாண்டல் லைன் போடுறோம். இந்த ஹரிசாண்டல் லைனில் அந்த y² = 2x + 6 தான் மாற்றி வச்சுக்கிறோம். ஏன்னா இப்போ நமக்கு x லிமிட் வேணும். அப்போ x = மாடலை மாற்றி எழுதுகிறோம். அதுமாதிரி இந்த பக்கம் y = x - 1ங்கிறத x = y + 1 அப்படின்னு மாற்றி எழுதிக்கிறோம். அப்போ நம்ம இப்படி லிமிட் கிடச்சிரும். ஸோ இதான் வந்து லிமிட், இந்த மாதிரி போட்டுறோம். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சதான், ஏன்னா இந்த லிமிட்டில் தான் இப்போ டவுட் இருக்குன்னு கேட்டிருந்தீங்க, அதனால் அதை சொல்லிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இன்டகிரேட் பண்ணுறோம். x² / 2 வரும். அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு சிம்பிளை பண்ணிடுறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த 36 அப்படிங்கிறதோட ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு.